அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நல்குறவு, குறள் எண் 1047. அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். அறம் சாராமல் அறத்துக்கு முரணாக ஒருவன் வறுமை வாழ்க்கையை வாழ்கிறான் என்றால் அவன் பெற்ற தாயே அவனை பிற ஒரு மனிதனை அயலானைப் போல நோக்குவாள். When a person is living in a state of poverty which is unjustified, even his mother would look him like an unknown person. இதற்கு என்னுடைய துழிப்பா, தவறான வழியில் வாழும் வறுமையாளன் பெற்ற தாய்க்கும் அந்நியன் ஆவான். தவறான வழியில் வாழும் வறுமையாளன் பெற்ற தாய்க்கும் அந்நியன் ஆவான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. இந்த உலகமே நம்மை அயோக்கியன், நம்மை தீயவன் என்று சொன்னாலும் பெற்ற தாய் அப்படி சொல்லவே மாட்டாள். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போயிட்டு திரும்பி வந்தவுடனே நீல் ஆம்ஸ்ட்ராங்கிடமும் அவருடைய தாயாரிடமும் அமெரிக்க ஊடகங்கள் ஒரு நேர்காணல் நிகழ்த்துறாங்க. அதுல நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றாரு, ஒரே கேள்விதான் ரெண்டு பேருக்கும், உங்கள் வாழ்க்கையின் அதி உன்னதமான மிகவும் சிறந்த தருணம் எது அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் சொல்றாரு, நான் நிலவில் காலடி எடுத்து வைத்த தருணம் அப்படிங்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அம்மா சொல்றாங்க, என் மகன் மீண்டும் பூமியில் காலடி எடுத்து வைத்த தருணம். நிலவுக்கு போயிட்டு திருப்பி பூமியில வந்து கால் எடுத்து வச்சான் பாத்தீங்களா, அந்த தருணம் தான் என் வாழ்க்கையின் மிகவும் மகிழ்ச்சியான தருணம்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுதான் பெத்த மனம் பித்து அப்படிங்கிறது. ஏன் இப்ப சுனிதா வில்லியம்ஸ் கூட ரொம்ப காலமா விண்வெளியிலேயே இருந்து சிரமப்பட்டுட்டு மீண்டும் வந்து சேர்ந்தாங்க. அப்போ அவருடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் தான் மிக அதிகமாக மகிழ்ந்திருப்பார்கள். ஏன்னா தாய்ங்கிறவ அப்படிப்பட்டவோ என்ன சூழ்நிலையும் தன் மகனை விட்டுக் கொடுக்க மாட்டான். இந்த உலகமே எதிர்த்து நின்ற பொழுதும் தன் மகனுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒருவள் யார் என்றால் பெற்ற தாய் மட்டுமே. மற்ற உறவுகள் கூட அல்ல, மனைவி மக்கள் கூட அல்ல. அப்படிப்பட்ட தாயே தன் மகனை அந்நியன் போல நோக்குவாள். இவன் யாருவன், எனக்கு தெரியாத இவன் எவனும் தெரியாத பையன், பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்நியன் போல தன் மகனையே தன் தாயே நோக்குவாள். எப்படிப்பட்ட மகனை? அறம் சாரா நல்குறவு இருந்துச்சுன்னா அவனுக்கு. அதாவது வறுமையை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு அறம் சார்ந்த நல்குறவு, இன்னொன்னு அறம் சாரா நல்குறவு. அறம் சார்ந்த நல்குறவு என்னன்னா, நியாயமாக நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறத்துக்கு முரணாக பொருள் சேர்க்கக்கூடாது என்ற கொள்கையை தன் உயிர் மூச்சாக, தன்னுடைய விழுமியங்களில் ஒன்றாக, தன்னுடைய கோர் வேல்யூவாக பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் வறுமையில் வாடுகிறான் என்றால் அது அறம் சார்ந்த வறுமை, தவறில்லை. லஞ்சம் வாங்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, நியாயமான முறையில் வணிகம் பண்ணணும், நியாயமான லாபம் சம்பாதிக்கணும், இப்படிதான் நினைக்கிறது அறம் சார்ந்த வாழ்க்கை. அப்படி ஒருவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஏழ்மையான வாழ்க்கையாக இருந்தால் அது தவறில்லை. அவனை அவன் தாய் போற்றுவாள். மாறாக அறம் சாரா ஏழ்மை, இந்த ஏழ்மை என்னன்னா, நீ பொய் பேசி மாட்டிக்கிறது, நீ திருடி மாட்டிக்கிறது, நீ சிறைச்சாலைக்கு செல்றது, நீ லஞ்ச லாவண்யம் வாங்கி சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்து நீ ஏழ்மை நிலையில வாழ்றது, சோம்பேறித்தனமாக படுத்து கிடப்பது, எந்த வேலையும் செய்யாம எனக்கு விதிச்சது இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு படுத்துட்டு கிடக்கிறது, எந்த வேலையிலும் நிலைச்சு நிக்கிறது இல்ல, எங்கேயுமே உண்மையா வேலை செய்யறது இல்ல, சுறுசுறுப்பா இருக்கிறது இல்ல, இப்படியெல்லாம் இருந்து ஒருவன் ஏழ்மை நிலையில் இருந்தால் அது அறம் சாரா ஏழ்மை. அப்படி ஒரு மகன் தன் வீட்டில் இருந்தான்னா அந்த மகனை அந்த தாய், இவன் யாரோ வேற பையன் போல் இருக்குது, வேற எவ்வளவு பெத்த பையன் போல் இருக்குது, இங்க நம்ம வீட்டுல வந்து படுத்து கிடக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாளே ஒழிய தன்னுடைய மகன் இப்படி வறுமையில் இருக்கிறான் என்று நினைத்து அவனுக்காக வருத்தப்பட மாட்டால், அவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான். என்ன குரல்ங்க! அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம செல்வரங்கம், விஷயத்தினர் வெளியேகம் சேலம், கள்ளக்குறிச்சி நல்ல நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.